நம் தமிழகத்தில் பல இடங்கள்ல காட்டேரி அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமியை வணங்குவதை பார்த்திருப்போம். அது எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை. அதிகமாக கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகள் பக்கத்திலையும் காடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த காட்டுப்பகுதியிலுமே இந்த காட்டேரி அம்மன் கோயில் இருக்கும். இந்த காட்டேரி அம்மன் பார்வதியுடைய அவதாரம் அப்படிங்கிறாங்க. பார்வதி பிணங்களை தின்னும் போது அதனால் கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதியை காட்டேரியாக மாற்றிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் உண்டு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டனுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. நீங்க சிவனுடைய பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயன்னு போட்டுருங்க. இன்னைக்கு காட்டேரியுடைய வரலாறை பார்த்துருவோம். காட்டேரி அப்படின்னு ஒண்ணு எல்லோருக்கும் பயம் வரும். ஐயோ காட்டேரியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா காட்டேரின்ற பேரே பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா காட்டேரி அம்மன் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன கேட்டு போனாலும் செய்யக்கூடியவங்க தான். பேரு தான் அப்படி இருக்குமே தவிர, ஆனா அவங்கள நம்பி போய் நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுக்குற ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டு. இந்த காட்டேரி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டுங்க. அது பழங்காலத்துக்கு முன்னாடி சிவபெருமானும் பார்வதியும் இரவு நேரத்தில் தூங்கியிருக்காங்க. தூங்கும் போது 2 பேரும் பக்கத்துல தான் அமர்ந்து தூங்குவாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சிவபெருமான் கண்முழித்து பார்க்கிறார். கண்முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த பார்வதியை காணோம். என்ன பக்கத்துல இருக்கிற பார்வதியை காணோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சுற்றுமுற்றும் பார்க்கிறாரு. எல்லா திசையிலும் பார்க்கும்போது அந்த பார்வதி அம்மாவை காணோம்னா என்ன அப்படின்னா தூக்க கலக்க வேற. சரி விடு தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கிறாரு. காலையில விடியுது. விடிஞ்ச உடனே பக்கத்துல பார்வதி அம்மா இருக்காங்க. இருந்த உடனே சிவபெருமான் கேட்கிறாரு, இரவு முழுவதும் நீங்க எங்க போன அப்படின்னு கேட்கிறாரு. இரவு முழுவதும் எங்க போன அப்படின்னு கேட்ட உடனே நான் எங்கேயும் போகலையே, நான் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னா சிவபெருமான் கோவம் வந்துருது. என்ன இது என் முன்னாடி நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி, இல்ல நான் நைட்டு முழிச்சு பார்த்தேன், நீ பக்கத்துல ஆள் இல்லைன்னு. சரி பார்வதி அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஆஹா நீ சிவபெருமான்கிட்ட போய் சொன்னா அவர் கோவம் வந்துடும் அப்படின்ட்டு, இல்லைங்க எனக்கு இரவு தூக்கம் வரல, அதனால நான் உலா போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி சிவபெருமான அதை அப்படியே விட்டுறாரு. விட்டோம்னே மறுநாள் இரவு வருது. மறுநாள் இரவு வரும்போது சிவபெருமானுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது இரவு முழுவதும் எங்கேயோ போற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு, சரி இன்னைக்கு இரவு பார்வதியை கண்காணிக்க வேண்டும் அப்படின்ட்டு இரவு தூங்குறாங்க. தூங்குன உடனே அதே மாதிரி நடுநிசி வரும்போது பார்வதி எந்திரிச்சு போறாங்க. போன உடனே இதுவரை தூங்குன மாதிரி இருந்த சிவபெருமான் திடீர்னு முழித்து கொண்டு பார்வதி பின்னாடியே போறாங்க. பார்வதி நெடுந்தூரம் போன உடனே அங்க ஒரு சுடுகாடு இருக்கு. சுடுகாட்டுல என்னடா பார்வதி சுடுகாட்டுல என்ன வேலைன்னு சொல்லி மறைந்து இருந்து பார்க்கிறார். மறைந்து இருந்து பார்க்கும்போது அங்க பார்வதி போன உடனே பிணங்கள் கீழே மண்ணில் புதைத்த பிணங்களை ஃபுல்லா தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து அந்த பிணங்களை தின்ன ஆரம்பிக்கிறாங்க. சரி பிணங்களை தின்றாங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துல சடலங்கள் எரிஞ்சுக்கிருக்கு பாத்தீங்களா, அந்த எரிஞ்ச சடலங்களையும் எடுத்து திங்க ஆரம்பிக்கிறாங்க. திங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய உருவம் அகோர உருவம் எடுக்குது. கண்கள் சிவக்க சிவக்க நாக்கு ரத்த சிவப்புல வெளிவர ஒரு அகோர உருவத்துல அந்த பிணங்களை ஆவேசம் கொண்டு திங்க ஆரம்பிக்கிறாங்க. திங்க ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ஆச்சரியம், பயம். என்னடா இது இப்படி ஒரு கோர முகமா அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த இடத்தில் வெளிக்காட்டவே இல்லை. சிவபெருமான் நேரா தான் தூங்குற இடத்துக்கு வந்துடுறாரு. தூங்குற இடத்துல எப்பயுமே தூங்குறாரு. அதே மாதிரி ஒரு டயத்துக்கு அப்புறம் பார்வதியும் வராங்க. அவங்க சிவபெருமான் பக்கத்துல தூங்குறாங்க. மறுபடியும் காலையில் விடியுது. பார்வதி எப்பயும் போல இருக்காங்க. சிவபெருமான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பகல் முழுவதும் யோசிக்கிறார். யோசித்தே நேர என்ன பண்றாருன்னா பார்வதி போகும் பாதையில் ஒரு பெரிய குழி தோன்றாரு. குழி தோண்டி நல்லா ஆழமாகவும் அகலமாகவும் தோண்டி அதை ஃபுல்லா மறைச்சு சரு இறுகு மற்ற எல்லாமே போட்டு அந்த பள்ளம் தெரியாத அளவுக்கு மூடி வைத்து விடுகிறார். வைத்து விட்டு இரவு வருகிறது. இரவு வரும்போது மறுபடியும் தூங்க செல்கிறார்கள். தூங்க செல்லும் போது சிவபெருமான் அயர்ந்து தூங்கி விட்டார் என நம்பிய பார்வதி அந்த நடுநிசி சமயத்துல மறுபடியும் எந்திரிச்சு சுடுகாட்டை நோக்கி போறாங்க. போகும்போது பின்னாடியும் தொடர்றாரு சிவபெருமான். பின்னாடியே போய்க்கு இருக்காரு. பார்வதி அம்மா போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லா அந்த பிணங்களை தின்றா ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல ரொம்ப வேகமா போய்க்கு இருக்காங்க. வேகமா போய்க்கு இருக்கும்போது அங்க கீழே இருந்த பள்ளத்தை அவங்க கவனிக்கவே இல்லை. பள்ளத்துக்குள்ள விழுந்துறாங்க.
பள்ளத்துக்குள்ள விழுந்து உள்ள தவிச்சுக்கு இருக்கும்போது அந்த இடத்தில் சிவபெருமான் வந்து நிற்கிறார். சிவபெருமானை பார்த்த உடனே பார்வதிக்கு ஒரு பயம், ஆஹா மாட்டிக்கிட்டமே, இவர்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியும் போது இவர் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடன் வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய அகோர உருவத்தை விட்டு விட்டு, அதாவது உன்னுடைய அந்த உருவத்தை விட்டுட்டு நீ பார்வதியா வந்ததா என்னுடன் இருக்க முடியும் சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. சொன்னவனே பார்வதியும் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அகோர உருவத்தை இந்த குழிக்குள்ளேயே நான் போட்டுட்டு நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளேயே அவங்களுடைய அகோர உருவத்தை குழிக்குள்ளே விட்டுட்டு பார்வதி மட்டும் வெளியே வராங்க. அந்த அகோர உருவம் அந்த குழிக்குள்ளே இருக்கு. சிவபெருமானும் அந்த குழிக்குள்ள இருந்து அகோர உருவத்தை அப்படியே மண்ணை போட்டு மூடி சரி பண்றாரு. அப்ப அந்த அகோர உருவமா இருக்கிற பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, என்ன தேடி வரும், என்ன நம்பி வரும் எல்லோருக்கும் வந்து நான் வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவேன், யார் உதவி கேட்டு வந்தாலும் உதவி செய்வேன், அதனால என்னை காட்டேரி என்றே அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு போறாங்க. புதைஞ்சு போன உடனே இவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்களுடைய கைலாயத்துக்கு வராங்க. இப்ப அந்த மண்ணுக்குள்ள இருக்கும் காட்டேரி நம்பி போகும் மக்களுக்கு காத்து கொடுக்குறாங்க. சரி, இந்த காட்டேரி யாரப்பா வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல ஒரு 80 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு அந்த காட்டேரி தெய்வத்தை தன்னுடைய குலதெய்வமா நினைச்சு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாரு கேட்டு தேடி போனாலும் அவங்க வந்து தன்னுடைய அருளை வந்து கொடுப்பாங்க. இந்த காட்டேரி அம்மன் மட்டும் இல்லாம காட்டு அம்மன் அப்படின்னு அழைப்பாங்க. காட்டேரி அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால காட்டு அம்மன் அப்படின்னு சொல்லி அழைப்பவர்கள் நிறைய உண்டு. இவங்களுக்கு படையல் பூஜைகள் அப்படின்னு பல இருக்கு. ஆனா இவங்களுக்கு கோயில் கிடையாது. எங்குமே வந்து கட்டட கோயில் கோபுரங்கள் கட்டி சிலைகள் வைத்து இவங்களை வணங்குவது கிடையாது. இவங்களுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு மரத்தடி, வேப்ப மரத்தடி, இல்லை ஒரு கல், இப்படி ஒரு பொதுவான இடத்துல வச்சு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சு வணங்குறாங்க. இவங்களுக்கு படையல் அப்படின்னா சேவலை அரித்து ரத்தத்தை பலியிடுவது, அது மட்டும் இல்லைங்க, தீபம் ஏற்றுறது, பொங்க வைக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் சேவலை அறுத்து அது பலியிட வேண்டும், அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே தான் இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். சரி, இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இவ்வளவுனா தெரியாமல் எவ்வளையோ காட்டு பகுதிகளில், அதாவது கிராமங்கள்ல வனப்பகுதிகள் இருக்கு. வனப்பகுதியில வந்து இவங்களுடைய எல்லைகள் நிறைய இருக்கு. இவங்களை தேடி போறவங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் நிறைய போவாங்க. பெண்கள் பிரசவமா இருக்கிற பெண்கள்லாம் நிறைய போறோம்னாக்க அங்க வந்து பிரசவம் ஆகும். நாங்க வந்து காட்டேரி அம்மன் காட்டம்மன் 2 ஒண்ணுதான். இந்த காட்டேரி அம்மனை போய் வணங்கினால் பிரசவம் ஆகும், பெண்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு பெண்கள் நிறைய வந்து அதை விரும்பி வணங்குவாங்க. இப்படிதான் அந்த காட்டேரி அம்மனுடைய வரலாறு உருவாக்கப்பட்டது. பார்வதியுடைய அவதாரம் தான் காட்டேரி அம்மன். அகோரமாக பார்க்கறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அவங்கள வேண்டி போனா உங்களுக்கு வந்து என்னன்னாலும் கொடுப்பாங்க.